தென்னாடுடைய சிவனே போற்றி, நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் வெண்ணுரு ஆனாய் போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. புழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன்களில் போற்றி, ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரானடி போற்றி, வாழி திருநாவலூர் வன் தொண்டற்பதம் போற்றி, ஊழிமளி திருவாத ஊரத் திருத்தாள் போற்றி போற்றி. எம்பிரான் நம்பி ஆரூரர் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. எல்லாம் வல்ல கண்ணுதற் கடவுளுடைய திருவருள் கருணையும் நாயன்மார்கள் குருவருளும் நம்முடைய தவத்திரு சுவாமிகளுடைய குருவருளும் முன்னின்றருள் செய்ய நமது பைரவ நிலையத்திலே கடந்த 5 ஆண்டுகளாக எம்பிரான் சைவ முதல் திருத்தொண்டர் நம்பி ஆரூரர் பெருமானுடைய குருபூசை விழாவானது கடந்த 5 ஆண்டுகளாக இங்கே முற்றும் ஓதுதல் வழிபாடு 7ஆம் திருமுறை முழுமையாக முற்றோதல் செய்யப்படுகிறது. அது நம்முடைய ஆரூரர் பெருமானுடைய குருபூசை நாளாகிய ஆடி மாதம் சுவாதி நட்சத்திரத்தன்று குருபூசை எல்லா சிவாலயங்களிலேயும் தமிழகம் எங்கும் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக நமது பைரவ நிலையத்திலேயும் அவ்வாறு செய்ய எண்ணி சுவாமிகளுடைய திருவுள்ளம் பூண்ட காரணத்தினாலே இங்கே 7ஆம் திருமுறை முற்றோதலும் சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு குருபூசை விழாவும் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. அந்த நிலையிலே இன்றைய நாள் ஆடி மாதம் சுவாதி நட்சத்திரம் இன்றைய நாளில் நமக்கு இறையருள் கூட்டுவிக்க இந்த அருள் வழிபாடானது நேற்று முதலாக தொடங்கி 7ஆம் திருமுறை நம்பி ஆரூரர் பெருமான் திருவாயும் விளந்துடைய 101 பதிகங்களை 2 நாட்களாக பண்ணோடு பன்னிசையோடு சிறப்பாக இங்கே நடைபெற்றது. இந்த வழிபாடு நம்முடைய இறைவனுடைய அருளால் மண் உலகிலே வந்து பிறந்து இறைவனுடைய திருவடியை அடைகின்ற நாயன்மார்களுள் இசையால் இறைவனை இணையச் செய்த நம்முடைய நம்பி ஆரூரர் பெருமான் அவருடைய தமிழ் கேட்கும் இச்சையாலே இறைவன் உம்மை தோழமை உறவாக தந்தனன் என்று கூறி சுந்தரமூர்த்தி சுவாமிகளை தன்னுடைய தோழனாக ஏற்றுக்கொண்டார். திரு முனைப்பாடி நாட்டிலே திருநாவலூரிலே பிறந்த நம்பி ஆரூரர் அந்த நாட்டினுடைய அரசனாக விளங்கக்கூடிய நரசிங்க முனையரையர் அவருடைய தத்துப்பிள்ளையாக எடுத்து வளர்க்கப்பட்டு உரிய பருவம் வந்த காலத்திலே திருமணம் செய்விக்க எண்ணி திருமண பந்தலிலே இறைவன் முன்னமே உன்னை தடுத்து ஆட்கொள்வோம் என்று இறைவனிடத்து ஆளாள சுந்தர பெருமான் வேண்ட அவருடைய திருமண காலத்திலே இறைவன் தடுத்தாட்கொள்ள வந்து ஒரு அந்தணனாக வந்து நீ எனக்கு அடிமை என்று கூற ஒரு அந்தணன் மற்றொரு அந்தணனுக்கு அடிமையாவது முறையில்லை என்று வாதம் செய்ய நீர் பித்தனோ என்று இறைவனை பார்த்து கேட்கிறார் ஆளாள சுந்தரர். அப்படி பித்தன் என்று மொழிந்தமையால் எம்மை பித்தன் என்றே பாடுவாயாக என்று இறைவன் அடியெடுத்து கொடுக்க பித்தா பிறைசூடி பெருமானே அருளாளா என்கின்ற முதல் பதிகம் நமக்கு கிடைக்கப்பெற்றது. நம்பி ஆரூரர் திருவாயம் விளந்துடைய அந்த பதிகத்தை தொடங்கி 101 பதிகங்கள் நமக்கு இறைவனுடைய திருவருள் கருணையினாலே 7ஆம் திருமுறையாக கிடைக்கப்பெற்றது. அவ்வாறு நம்பி ஆரூரர் பல தலங்களிலே சென்று இறைவனை வழிபாடு செய்து தனக்கு வேண்டிய எல்லாவற்றையும் இறைவனிடத்து கேட்கப் பெற்று நிறைவாக திரு அஞ்சைக்களத்திலே சேரமான் பெருமான் நாயனார் என்று சொல்லக்கூடிய திரு களரிற்றறிவாரோடு இணைந்து அவரை தோழமையாக கொண்டு இறுதி காலத்திலே திருவஞ்சைக்களத்திலே இருந்து அவரோடு விடைபெற்று நாளை கையிலை செல்வோம் என்று அவர் கூற இறைவன் கையிலையிலே இருந்து தன்னுடைய வாகனமாக விளங்கக்கூடிய வெள்ளை யானை ஐராவனம் என்று சொல்லக்கூடிய அந்த யானையை அனுப்பி சுந்தரமூர்த்தி சுவாமிகளை இந்த ஒளி பொருந்திய உடலோடு திரு கைலைக்கு வரச் செய்தார். இறைவனோடு சென்று இணைந்து ஒன்று உடனானார் நம்முடைய ஆளாள சுந்தரர்.
அவர் வாழ்ந்து வந்த அந்த காலங்களில் கிடைத்த பதிகங்களை எல்லாம் நாம் 2 நாட்களாக இங்கே முழுமையாக முற்றும் ஓதுதலாக செய்து பல அடியார்கள் வந்து கலந்து கொண்டு செய்யக்கூடிய இந்த வழிபாடு பல்வேறு தலங்களிலே நடந்திருந்தாலும் நம்முடைய தலத்தில் நடப்பதை போன்ற இந்த வழிபாடானது திருநாவலூரிலே நம்முடைய பவானி திருக்கூட்டத்திலே முதலாக திருநாவலூரிலே அவர் அவதாரம் செய்த ஊராகிய அந்த மடத்தை நிறுவி அங்கே திருக்கோயிலை அமைத்து திருக்குட நீராட்டு செய்த காலத்திலிருந்து நம்பி ஆரூரர் பெருமான் இறைவனோடு கலந்த அந்த வாடி சுவாதி மின்மின் பொருந்திய நாளில் இறைவனை வெள்ளை யானை மீது அமர்த்தி நகர்வலம் வரக்கூடிய நிகழ்வோடு அங்கே நிறைவடைகிறது. ஆனால் நம்முடைய பைரவ நிலையத்தில் ஆளாள சுந்தர பெருமானுடைய எழுந்தருளும் திருமேனியை வழிபாடு செய்து அவருடைய விண்மின் பொருந்திய நாளில் பெருமானுடைய திருமேனியை இங்கே இருந்து வழிபாடு செய்து ஆலயத்தை வளமாக வந்து நம்முடைய கருவறையில் உள்ள பைரவநாத பெருமானுடைய திருவடியிலே வைத்து அவர் நிறைவாக அஞ்சைக்களத்திலே இருந்து திருக்கைலாயம் செல்கின்ற காலத்தருள் செய்த தானினை முன்படைத்தான் என்கிற திருப்பதிகத்தை பாடி இறைவனோடு இணையச் செய்கின்ற அந்த வழிபாட்டை நாம் எல்லாம் உள்ளுணர்வோடும் அன்போடும் பெருங்காதல் மிகுதியினாலே அந்த வழிபாட்டை செய்து வந்தோம். அதன் பயனாக கடந்த ஆண்டு வரையில் நமக்கு யானை கிடைக்காத காரணத்தினாலே அந்த எளிமையான வழிபாட்டை நாம் விடாது தொடர்ந்து செய்து வந்தோம். சாமியுடைய அருளாணையின் வண்ணமாக அவருடைய திருவுளப்பாங்கை இறைவன் உணர்ந்து கொண்டான். எனவே இந்த ஆண்டு ஆளாள சுந்தர பெருமான் தன்னுடைய திருவடியிலே வந்து சேர்கின்ற அந்த கைலாயத்திலே சேர்கின்ற அந்த அருள் காட்சியை வெள்ளையானையை அனுப்பி நமக்கு அந்த காட்சியை நிறைவாக எப்படி அவர் கைலாயத்திற்கு சென்றடைந்தாரோ அதே போன்ற நிலையிலே ஒழுபுருந்திய உடலாக இங்கே இருந்து பெருமான் கைலாயம் செல்லக்கூடிய அந்த அருள் காட்சியை ஐக்கிய விழாவாக நாம் செய்ய உள்ளோம். இறைவனுடைய திருவருள் பல ஆலயங்களிலே இருந்தாலும் இங்கே நடைபெறக்கூடிய இது போன்ற வழிபாடு வேறு எங்கும் நடப்பதாக தெரியவில்லை. இறைவனுடைய திருப்பதிகங்களை அற்புத பதிகங்களாக பாராயணம் செய்வார்கள், சில இடங்களில் முற்றோதலும் செய்வார்கள். ஆனால் இன்று இந்த ஆண்டு முழுமையாக 6 ஆண்டும் பன்னிடசையோடு தான் செய்தோம். இந்த ஆண்டு இசைக்கருவிகளை வைத்து செய்ய வேண்டும் என்று கடந்த ஆண்டே சுவாமிகள் கேட்டுக்கொண்டதன் விளைவாக இந்த ஆண்டு அவருடைய ஆணையை சிறமேற்கொண்டு இந்த ஆண்டு பன்னிசையோடு இந்த வழிபாடானது செய்யப்பட்டது. இனிவரும் காலங்களிலே நம்முடைய சமய ஒழுகலாக விளங்கக்கூடிய நாயன்மார்கள் பூசையும் குரு பூசை வழிபாட்டையும் செம்மையாக செய்யக்கூடிய இந்த ஆலயத்திலே தொடர்ந்து இதுபோன்ற நிகழ்வுகள் நடந்து கொண்டே இருக்கும். நாம் எல்லாம் நம்முடைய சமய பெரியோர்களை வணங்கும் முகத்தானாக அந்த குரு பூஜை நாளிலே வந்து முழுமையாக கலந்து கொண்டு அவர்கள் அருளிச் செய்த திருமுறைகளை முற்றுமுதலாக செய்து இறையருள் பெற்று மண்ணில் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று உங்களை எல்லாம் வேண்டிக் கொண்டு இந்த வழிபாடு இறைவனால் உருவாக்கப்பட்டது. இறைவனே நமக்கு மண்ணின் மீது வந்து நமக்கு சுவாமிகளுடைய உருவத்திலே இருந்து இந்த வழிபாட்டை எல்லாம் நமக்கு நெறிப்படுத்தி காட்டிக் கொண்டிருக்கின்ற இந்த உயர்ந்த நிலையை நாம் எல்லாம் அடைய வேண்டும் என்பதற்காக இந்த வழிபாடானது செம்மையாக நடைபெறுகிறது. தொடர்ந்து எல்லா முற்றோதல்களிலும் இங்கே முழுமையாக நாம் எல்லாம் கலந்து கொண்டு எல்லாம் வல்ல இறையருளையும் குருவருளையும் பெற்று மண்ணில் நல்லவண்ணம் வாழ வேண்டும் என்று வேண்டி அமைகின்றோம். திருச்சிற்றம்பலம்.
காட்டும் இசையான் பயிர் காட்டும் புயலான் தென்காட்டில் உரையான் விடை காட்டும் கொடியானே சடையான் பொன்னல்லும் தையான் ஒரு சரி கோவனம் உடையான் படையார் மழு உடையான் பலபூத படை உடையான் மடமான் விழி உம்மை மாதிடம் உடையான் என்னை உடையான் விடையா கொடி உடையானிடம் விழும்பு விழலையே மாசில் வேனையோ மாலை மதியமோ வீசு தென்றனோ வீண்விழவேனோ மூது வண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் எழுதை இணையடி நிழலே முத்து விதானம் மணி பொத்தவரே முறையானே பக்தர்களோடு பாவைய சூழ பணிபின்னே வித்தக போல வெண்தலை மாலை விரதிகள் அத்தன்னாரு ஆதிரை நாளால் அது வண்ணம் விடையின நெற்றிக்கல்லார் உரைபதியாகும் செறிகுள் நாதம் சுற்றிய வாசலில் மாதர் விழா சொல் கவிவாத விதானம் நல்கும் பற்றிய கையினர் வாழும் பசுபதி சரம் பாடு நாவே
மண்ணிலே இருந்து வந்தது. அந்த உடம்பு மண்ணுக்கு சென்றுவிடும். உயிர் ஒளி பொருந்திய உடலாக அந்த சரீரம் பெற்று இறைவன் திருவடி அடைகின்ற காலத்து அதற்கு ஒளி உடம்பை இறைவன் அருள்வான் என்று சைவத்துக்காக கூற்று. அவ்வாறு நம்முடைய பெருமானுக்கு வேழம் என்று சொல்லக்கூடிய வெள்ளையானை அனுப்பி சுந்தரரை ஏறி வரப்பணித்தார் இறைவன். அப்படி வருகின்ற பொழுது ஒவ்வொருவருடைய மாணவர்கள் ஒளி பொருந்திய உடலோடு ஒருவர் வருகிறாரே, இவர் யார் என்று கேட்க இறைவன் சொன்னானா, நம் தவறு வந்திருப்பவன் நம் தவறு என்று கூறினான். பெருமை பொருந்திய அயன்மாராக நமக்கு எல்லாம் வரக்கூடிய சுந்தர சுவாமிகள் பொழுது இறைவன் திருவடியை சென்று அமரக்கூடிய வழிபாடு நிறைவு பண்ணலாம். களத்து அப்பர் திருவடிகள்